மூதேவி புலக்கொடி மனதில நினைத்தா காக்காட்சி மலையில வச்சு பிரசவ வேதனை வந்துடுது. பிரசவ வேதனையில யார பொய்யா கூப்பிட போவ? மலைய விட்டு கீழே இறங்கணும்னா நம்ம வீட்டுக்காரி மேல காட்டான கரடி சிம்மம் பாஞ்சு கொண்டு போட்டுருமோ? அவன் மாந்திரவாதியா இருப்பதால மை போட்டு பார்த்தான், எந்த பெண் தெய்வம் இருக்குன்னு பார்த்தான். அப்போ குத்துப்பாறையில எசக்கி அம்மா காவலுக்கு இருக்கா. ஏ அம்மா எசக்கி, இந்த பிள்ளைக்கு என் வீட்டுக்காரிக்கு வந்து நீ பிரசவம் பார்க்கல, ஆனா உன்னை பிடிச்சு அடைச்சிருவோம்னா. அப்போ பார்த்தா குத்துப்பாறை இசக்கி அம்மா, இவன் பொல்லாத மாந்திரவாதி. நாம இவன் மனைவிக்கு நாம பெண்ணுன்னு சொன்னா பேயே மன இறங்கும். பிரசவ வேதனையால துடிக்கும் போது குத்துப்பறை இசக்கி அம்மாலே வந்து பிரசவம் பார்த்தா. அப்போ புலக்கொடியாளுக்கு காக்காட்சி மலையில மாமரத்து மூட்டுல அண்ணா அடிதொடியா வயர் வலித்து ஒரு பெண் குழந்தை வயர் வலித்து அண்ணா மாவோட குடியோட மாவோட குடியோட ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குதையா. பெண் குழந்தை வந்து பிறக்கும் போது ஓடி வந்தா எசக்கி அம்மா. அடே விரும்பலையா, உன் மனைவிக்கு பொட்ட பிள்ளை பிறந்திருக்கடா. வேலுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏ எசக்கி, உன் கையாலேயே பிள்ளைக்கு கொப்புல அறுத்து குளிப்பாட்டுன்னா. குத்துப்பறை இசக்கி அம்மா தான் அந்த பிள்ளைக்கு கொப்புல அறுத்து குளிப்பாட்டி சேனை போட்டான். அதே காக்காட்சி மலையில பேர் கொடுத்தான். என்ன பேர் கொடுத்தான்? மாமரத்து மூட்டுல பிறந்ததாலும் மாவோடு கொடியோட பிறந்ததாலும் குத்துப்பறை இசக்கி அம்மாலே வந்து அந்த பிள்ளைக்கு பிரசவம் பார்த்ததால அண்ணா மாவு இசக்கி மாவு சக்கி மாவு சக்கி ரெண்டு முக்கால 3 தரம் பேர் கொடுத்தா. தக 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 தகத்தை அப்போ மாவு சக்கி பெண்மகள வளர்த்து வாராம் பெரும்பூலையா. எவ்வளவுதான் பொட்ட பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீடு போற பிள்ளைய. நல்லா கேட்டுக்கோங்க, பொட்ட பிள்ளைய எவ்வளவுதான் ஆத்தி தேத்தி வளர்த்தாலும் அது அடுத்த வீடு போற பிள்ளைய. அதுக்காண்டி பொட்ட பிள்ளைய பட்னியாவாயா போட முடியும்? எந்த பாவத்துல விழுந்தாலும் பெண் பாவத்துல விழக்கூடாது. பெண் பாவம் பொல்லாதது பாத்துக்கோங்க. அதனாலே பார்த்தான் பெரும்புலைய, நமக்கு இருக்குது ஒரே ஒரு மகா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணா இருக்கா மகளான மாவு சக்கி. அண்ணன் மாவு சக்கி பெண்மக வளர்த்து வாராம் பெரும்புலைய. அப்போ மாவு சக்கி பெண்மகளை வளர்த்து வாராம் பெரும்புல. வளர்த்து வரும் வேளையில 6 மாதம் ஒரு வயதா செல்லமாவ மாவு சக்கி ஊண்டு தவண்டுவா 2 வயதா நடந்து வார மாவு சக்கி 5 வயதா அரிச்சுவடி படித்துவா 10 நல்ல வயதோ அண்ண பலகனக்கும் படித்து
நல்ல வயது அப்போ 16 வயதுமா செல்லமவ மாவுச 16 வயதனில கைபிடிக்க தோழி உண்டு கைபிடிக்க தோழி உண்டு கைபிடிக்க தோழி உண்டு அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு வெத்தியில சுருள் மடி விதவிதமா பெண்கள் உண்டு 60 தோழிகளோட நந்தவன தோட்டத்துல மலரெடுக்க வாரா மாவுசைக்கு மல்லிகைப்பூ எடுக்கும் போது மாவுசைக்கு பூத்துரு தாளாம்பு பூத்தது போ தங்கமாவா பூத்திருக்கா ரோசாப்பூ பூத்தது ராசாத்தி பூத்திரு கனகாம்பரம் பூத்தது அந்த கட்டளை பூத்திருக்கா அப்போ பூத்து நிறைந்தால் செல்லம்மாவா மாவுசைக்கு என்னைக்கு மாவுசைக்கு பூத்து நிறைஞ்சாலோ எல்லாரும் கேளுங்க கதைய. இந்த மாவுசைக்கு என்னைக்கு மலையாள தேசத்துல பிறந்தாலோ ஒரு சொட்டு மழை பெய்யும். பாத்தீங்களா? என்னைக்கு மாவுசைக்கு மலையாள தேசத்துல பிறந்தாலோ ஒரு சொட்டு மழை இல்லை. பஞ்சம்னா பஞ்சம், சார மழையும் பொழியவில்லை, சரமிளகும் காய்க்கவில்லை, மஞ்சு மலையும் பொய்யவில்லை, இஞ்சி மிஞ்சி விளையவில்லை. மாவுசைக்கு பிறந்த நாள் முதலா மலையாள தேசத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. அப்போ பொழைச்சி பார்த்தான். ஏயா ஓ வாங்க, நமக்கு இருக்குது ஒரே ஒரு மகன், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. நம்ம பிள்ளைய கருவேப்புல் மாதிரி வளர்த்திருக்கமே, நம்ம புள்ள மவா மாவுசைக்கு 16 வயசுல பூத்து இருக்காள. 400 புலையனுக்கு நீர் நாட்டாம நாட்டாம மவா செடங்க எப்படி கழிக்கணும்? நாட்டாம மவா செடங்க எப்படியா கழிக்கணும்? ஊரு மக்களே மூக்குக்கு மேல விரல வைக்கணும். ஏட்டி ராவுத்தரே கொக்கா பறக்காரான், குதிரை போய் கோதுமை ரொட்டி கேக்கான். என்னையா ராவுத்தரே கொக்கா பறக்காரான், குதிரை போய் கோதுமை ரொட்டினா என்ன? ஏட்டி என்னைக்கு நம்ம மவா மாவுசைக்கு மலையாள தேசத்துல பிறந்தாலும் ஒரு சொட்டு மழை இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல, கடிக்கிறதுக்கு புல்லும் இல்ல. பெத்த பிள்ளைய தவிட்டுக்கு வித்த பஞ்சமா இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கு எப்படி நம்ம செடங்க கழிக்க? யோ கையில வெண்ணெய வச்சுட்டு ஏமியா நெய் கலைதேரு? யோ கையில வெண்ணெய வச்சுட்டு ஏமியா நெய் கலைதேரு? என்ன வெண்ணெய் என்ன நெய்யுதான்? யோ மாரண மை போட்டு பாரு, எங்க திரவி இருக்கோ அதை கொள்ளையிட்டு வாரும். தாலி கட்டிய புருஷனையே களவாங்க சொன்னா, மாலையிட்ட மன்னவனையே எங்க இருக்கோ திரவியத்தை அள்ளிட்டு வாரும். அப்போ பார்த்தான் பெரும்பளைய ரோசம் வந்துடுது. அண்ணா மச்சிக்குத்தான் ஏணி வைத்தான், மச்சிக்குத்தான் ஏணி வைத்தான், மாரண மையெடுத்தான், குச்சிலுக்கு சாவி போட்டான், குட்டி மாந்திரையட வெத்திலையில் மைத்தட, வெத்திலையில் மைத்தட ஆகாயத்தில் பறக்க விட்டான். ஆகாயத்தை பறக்க விட்டு அண்ணா வெத்திலையில் மைத்தட ஆகாயத்தில் பறக்க விட்டான்.
அந்த வெத்தலை எங்க வருதுன்னு இன்னொரு வெத்தலையில பார்க்கான். இன்னொரு வெத்தலையில பார்க்கும்போது எங்க வருது? அண்ணா கொட்டார கரையது பகவதியா வாசலே சுடல காத்த திரவிய சுடல காத்த பார்த்துட்டானே மாந்தவாது பார்த்துட்டானே மாந்தவாது அண்ணா சுடல காத்த திரவிய பார்த்தானே மாந்திரவாது வாச்சதுவோ வாச்சிருக்கு திரவியம் தான் கிடைத்திருக்கு தங்க கட்டி தங்கப்பா தங்க கட்டி தங்கப்பா தண்டியலில் தொங்க கண்டு தண்டியல் தொங்குதையோ அப்போ மாயாண்டி திரவிய மாயாண்டி திரவிய களவா அங்க வேணும் மாந்திரவாதி பிரம்புலை சுடல காத்த திரவிய கொள்ளையிட வேணும் என் அண்ணன் அந்த திரவியத்துக்கு யாரு காவல் இருக்காருன்னு மயில பார்க்கான். மையோட்டத்துல யாரு இருக்கா? இந்த தலைமுறைகள் காக்க வந்த தலைக்காவுடையார் வாசல் இருக்காரு எங்க ஐயா மாயாண்டி. ஓங்குன அருவாளு உருவுன மீசையோடு அவனை திரு 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 திருன்னு முடிக்காரு. யாத்தே இந்த சுடலை இருக்க வரைக்கும் இந்த திரவியத்தை நம்மளால கொள்ளையிட முடியுமா? இந்த மாயாண்டி இருக்க வரைக்கும் இந்த திரவியத்தை நம்மளால அள்ள முடியுமா? அப்ப சுடலைக்கு படுவுச்சி காலம் பார்த்தான். அன்னைய பார்க்க வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு படுவுச்சி காலம். இந்த சுடலைக்கு என்ன பிடிக்கும்னு அறிஞ்சான். சுடலைக்கு மையானம் போறது ரொம்ப பிடிக்கும். அப்ப ரோட்டுல ஒரு 8 மாத்த சூழி நடந்து போய்கிட்டு இருந்தான். அந்த 8 மாத்த சூழியத்தான் அடித்தும் கொண்டா பெரும்புலை அடித்தும் கொண்ட சண்டா சந்தன கட்டையில சந்தன கட்டை 8 மாத்த சூழியத்தான் வேக அப்போ ஈசான மூலையில ஈஞ்சம் பிளாயடி பக்கத்துல 8 மாத்த சூழியோட இருந்தவன வேகுதப்பா மாண்ட நல்ல பிணவாட மாயாண்டிக்கு அடிக்குதடோ மல்லிகப்பு வாசம் போது ஐயாவுக்கு பிணவாட லேசா மூக்க தொலைக்கு. ஐயா பார்த்தாரு இந்த பகவதி வாசல என்னைக்கு வந்தமோ பச்சரிசி சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு குரும வைத்த வழி வந்துடுது. என்ன வைத்த வழி? நமக்கு குருமா வந்துடுது. அதனால இனிமேல் நம்ம அம்மாட்ட போய் ஏ பகவதி மையானம் போறோம்னா அம்மா விடுவாளா? எங்கடா போற அப்படின்பா. அம்மாட்ட சொல்லாம போயிடும். எங்க ஐயா சுடலைக்கு தெரியாத மாந்திரவாதியுடைய சூழ்ச்சின்னு அறியாத சுடலை ஐயா அம்மாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் சுடல மையானோ வார ஏன் விடாத இப்படி சிங்கி. அப்போ தாயாருக்கு தெரியாமல் தலைம வந்த மாயா மையான வாரானே சுடல தெய்வம் வரும்போது சுடல தெய்வம் வரும்போது அங்க என்ன என்ன நடக்குமா? மாயாண்டி சுடல அம்மாவுக்கு தெரியாமல் மையான வந்து கொண்டிருக்கிறான். சுடல பார்த்தான் பெரும்புளைய மையோட்டத்துல பார்த்தா ஐயா வெளியே கிளம்பிட்டாரு. இதுதான் நமக்கு சமயம். மாடுகளை பத்திட்டு வாரான். எந்த மாடு எவ்வளவு பொதி சமக்கும் அவனுக்கு தெரியும்ல. அதுக்கு தகுந்தாக்கல ஒவ்வொரு மாடுகளுக்கும் பொதிய அள்ளி 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 ஏத்துதான். அப்பம் பார்க்க பகவதி சுடலைய பார்க்கறதுக்கு அங்க வாரான்.
அப்போ என் மகனே மாயா, என் மகனே மாயா, இந்த 5-6 சத்தம் போ பார்த்தாலே பகவதியா. எவ்வளவு நேரமும் மாயாண்டி மாயாண்டிக்கோ, நம்மள என்ன அம்மான்னு நம்ம பிள்ளை கேட்கலையே. நம்ம அம்மா இதுவரைக்கும் நம்ம பிள்ளை மாயாண்டி என்ன அம்மான்னு ஒரு வார்த்தையில கேட்டுருவான். சுடலை என்ன ஆனா உள்ள வந்து பாக்கா, உள்ள வந்து பகவதி பாக்கா மாந்திரவாதி பெரும்புலைய திரையத்தை கூட்டி 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 அழுதான். கையில இருந்த பெரம்பெடுத்து அவன் முதுகுல ஒத்தாற. என் அண்ணன் முதுகுல அடிச்ச உடனே சுள்ளுன்னு பிடிச்சிட்டுதா. நிமிர்ந்து பார்த்தா, ஏ பகவதி, கொட்டாரக்கரைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆணவத்துல என்ன பெரம்ப கொண்டு அடிச்சிட்டியா? உன்னை என்ன செய்த மட்டும் பாரு. அண்ணா சுடுகாட்டு சாம்பலத்தான் பகவதியா மேல எல்லோ, சுடுகாட்டு சாம்பல பகவதி மேல அள்ளி போடுகிறார். அப்போ சுடுகாட்டு சாம்பப்பட்டு மயங்கி விழுந்தாள் மங்கையான பகவதியா. சுடுகாட்டு சாம்பல அம்மா மேல அள்ளி வீசப்படுமா? சுடுகாட்டு சாம்பப்பட்ட உடனே அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டான். என் பாவி திரவியத்தை அள்ளுனா, திரவியத்தை அள்ளி விறுவிறுவிறுன்னு மாந்திரவாதி வந்துட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு கோட்டை, நவுண்ட மாட்டுக்கு 3/4 கோட்டை, சண்டி மாட்டுக்கு 1/4 கோட்டை, சக்கடி மாட்டுக்கு 1/2 காப்படி கோட்டை. என் அண்ணன் எவ்வளவு மாடு எவ்வளவு பொதி சமக்குமோ பொதிய அள்ளி வந்துகிட்டு இருக்கான் பெரும்புளைய. அப்போ அம்மங்கையான பகவதி படுத்திருக்கும் வேளையில மையானம் போன வந்தான் மாயாண்டி சுடல மாண்டவனம் தின்னல்லவோ. 7 கிட திரவிய 7 கிட திரவிய வந்து பார்த்தான் சுடலத்தை. அண்ணன் 7 கிடா திரவியத்தை வந்து பாக்கான். என் அண்ணன் குடத்துக்கார அண்ணன் 7 கிடா திரவியத்தை பார்க்கும் போது திரவியத்தை காங்கல. எந்த பெய்ய கொள்ளையிட்டானோ, எந்த சண்டால பெய்ய கொள்ளையிட்டானோ, ஒரு சொட்டு இல்லாம துப்புரா தூத்து தொடச்சிட்டு போயிட்டானே. அம்மா பகவதி பார்க்கும் போது மேல சுடுகாட்டு சாம்பல். அம்மா பகவதிய வாப்புட்டு சட்டத்தை அடிச்சு நொறுக்கி பகவதி மேல ஒரு குடம் தண்ணியை தூக்கி ஊத்தும் போது பதறி முழிச்சான். ஏ மாயாண்டி, எங்கடா போனேன்? அம்மா, நான் திரவியத்துல காவல் இருந்தேன். சந்தன கட்டையில சவவாட அடிச்சது. உன் வாசல்ல நான் என்னைக்கு வந்தானோ பச்சரிசி சாதத்தை கொடுத்து எனக்கு குரும வைத்து வழி வந்துடுது. நான் மையானம் போகணும்னு நினைச்சேன், நான் போயிட்டேன். எப்பா, நீ மையானம் போகும்போது என்கிட்ட சொன்னா பகவதி வாசல்ல எத்தனை தெய்வம் இருக்கு? கீழக்கோட்டை வாசல்ல ஐயா தலவா இருக்காரு, மேலக்கோட்டை வாசல்ல ஐயா நம்ம ஐயா நல்ல மாடசாமி இருக்காரு. எத்தனை தேவாதைய ஒரு தேவாதைய காவலுக்கு வச்சிருப்பானே. அடே ஏ மாயாண்டி, இப்பந்தான் மாந்திரவாதி பெரும்புளையன் திரவியத்தை அள்ளிட்டு போறான், கிடைச்சத வாங்கிட்டு வா. பார்த்தார் சுடல. அடே மாந்திரவாதி, திரவியத்தை அள்ளிட்டு போறியா? உங்ககிட்ட எப்படி நான் திரவியத்தை வாங்குதன்னு மட்டும் பாருடா. அப்போ சாராய வியாபாரி வியாபாரி மாறாரே சுடலை ஐயா, மாயாரே சுடலை ஐயா, சுடலை
அப்போ சாராய வியாபாரி அம்பூரு மாயாண்டி தலைக்க உடையார் வாசலில கொழுவரு கொஞ்சுடல ஐயா வட்ட தலப்பா கட்டி கம்பளி போர்வ தோளில் போ கருங்காலி கம்பேடு குப்பியில சாரா குடுகையில தென்னங்கள் தக தகதை அப்போ ஆண்டவன் மாயாண்டி பாரார ஒரு முகம் சாராய வியாபாரி போல எங்க தலக்கா உடையார் வாசல்ல இருக்கும் சுடல வட்ட தலப்பா கட்டி கம்பளி போர்வை தோளில போட்டு கருங்காலி கம்பெடுத்து குப்பியில சாராயத்தை ஊத்தி குடுகையில தென்னங்கள்ல ஊத்தி ஏ அண்ணா ஏ பெரும்பளையா அப்படின்னா இப்ப நம்மளை எந்தவே அண்ணா திரும்பி பார்த்தா மாயாண்டி சாராய ஓ சாராயவாரியா தம்பி வாங்க அண்ணன் சாராயம் இருக்கு கொஞ்சம் குடிக்கியா கொஞ்சம் மேல கையாலாம் அசேதியா இருக்கு மேல கையாலாம் கொஞ்சம் அசேதியா இருக்கு கொஞ்சம் குடுடா கொஞ்சம் அப்போ பார்த்தார் மாயாண்டி சாராயத்தை ஊத்துவா பெரும்புளைய கையாதில சுடல தெய்வம் கொடுப்பாரா சாராயத்தை வாங்குகிறான் சாராயத்தை வாங்குகிறான் சண்டாளம் பெரும்புல ஏ ஆம்பூர் மாயாண்டி அப்போ அம்மா ஏண்டி சுடலை ஐயோ சாராயத்தை கொடுக்கும் அண்ணன் முதலாவது சாராயத்தை கொடுத்தாரு குடிச்சுட்டான் ஐயா மாயாண்டி ரெண்டாவது சாராயத்தை ஊத்தும் போது குடிச்சுட்டான் மூணாவது சாராயத்தை ஊத்தும் போது பெரும்பளையம் கேட்டான் ஏ வியாபாரி தலைக்கு மேல சாராயத்தை கொடுத்து போதைக்கு மேல போதையை ஏத்தி போற வழியில எனக்கு இடங்களை ஏத்தி தள்ளிட்டு இந்த மாட்டை நீ பத்திட்டு போலாம் பாக்கியப்போ எப்படி விவரமா இருக்கான் பாருங்க ஏ சாராயவாரி சாராயத்தை குடிக்க சரிதான் முதல்ல ஊத்தி கொடுத்த ரெண்டாம் தரம் ஊத்தி கொடுத்த போதைக்கு மேல போதையை ஏத்தி என்ன புடதைய பிடிச்சு தள்ளிட்டு நீ மாட்டை பத்திட்டு போயிடலாம் பாக்கியோ என்கிட்ட உன் பாச்சா பலிக்காது தம்பி போயிட்டு வா போ போ ஏன ஏ விரும்பலையா சாராயத்தை குடிச்ச காசு உங்க அப்பனா கொடுப்பான் ஓ உனக்கு சாராயம் குடி காசு வேணுமோ அப்ப மாட்டுல இருந்த திரவியத்தை ஒரு குத்த அள்ளுனா ஒரு குத்த அள்ளி ஏ வியாபாரி இந்தா அப்ப மாயாண்டி சும்மா இருக்க கூடாதா இந்த சுடலை சும்மா இருக்க கூடாதா ஏ அண்ணா அண்ணா பெரும்போல இது களவாண்ட பணம் தானடா கண்ணும் காணாமல் தந்தால இது கொள்ளையிட்ட பணம் தானடா கூடம் கொஞ்சம் தந்தால் அம்மை பகவதியால் பணம் தானடோ பணம் தானடோ பார்த்தும் பாராமல் தந்தால் அப்போ அண்ணா அண்ணா பெரும்போலையா இது கொள்ளையிட்ட பணம் தானடா போட கூட கொஞ்சம் கொடுத்தா நீ குறைஞ்சா போற தம்பி நீ கொடுத்த சாராயத்துக்கு அவ்வளவுதான் ரூபா இடத்த காலி பண்ணு போ சரி டாட்டா வாரனே ஏன் அண்ணே மாந்திரவாதி சுடரகாத்த திரவியத்தை அள்ளிட்டு போய் ஐயாவுடைய திரவியத்தை வச்சு ஏழுமத்த வீடு கட்டினான் இனம் தெரியணும்னு எருமாக்கடா தலைய வச்சான்
எருமகடா தலைக்கு மேல எழுதியிருக்கான் புலைய நண்டு முத்திரையால. மகளுக்கு செடங்கும் கழிச்சான். ஐயாவுக்கு கோபம். ஏ அம்மா பகவதி, ஏலகடா திரவியத்தை களவாண்ட காளி புலையனுடைய வம்சத்தை அம்மா கருவறுக்க போறேன் அம்மா. அம்மா அம்மா பகவதி வாழ்த்தி வரம் கொடுத்திடாம், வாழ்த்தி வரம் தரலையா, வல்லையத்தா குத்திடு போத்தி வரோம் தரலையானா, பொந்தந்தடிய கொண்டு அடிச்சிடுவேன் ஐயா மாயாண்டி சொல்லும் போது. அடே அம்மா பகவதி, களவாண்ட புலையனுடைய வம்சத்தை கருவறுப்பேன், அவன் வம்சத்தை நான் சீரழிப்பேன். அவன் வம்சத்தை கருவறுக்காமல் போனேனா நான் கடவுளுக்கு நான் பிள்ளை இல்லை. மாந்திரவாதி வம்சத்தை உருவழிப்பேன், அந்த உத்தமியை சீரழிப்பேன். அந்த உத்தமியை சீரழியாமல் போனேனா நான் செஞ்சுடலமாயாண்டி நான் அல்ல. அப்போ மார்புதட்டி சபதவை, மார்புதட்டி சபதவை மாயாண்டி சுடலே. ஐயோ அப்பா மகனே, ஏ மாயாண்டி எந்த நாடுடா போகணும் சொல்லுத. அம்மா மலையாளம் போய் மாந்திரவாதி ஒரு கை பார்த்துட்டு வாரு. சரி போயிட்டு வான்னு சொன்னாளா? பகவதி சொன்னா. என்ன சொன்னா? மகனே மாயாண்டி, ஏ மாயாண்டி, அப்பா எந்த நாடு போனாலும், எந்த நாடு போனாலும் மலையாளம் போக வேண்டாம், பணம் போனா போகட்டுண்டா, பாசம் உள்ள என் மகனே போக வேண்டாம், என் திரவியம் போனால் போகட்டுண்டா, செல்ல மகனே போக வேண்டாம். வடநாடு போனவர்கள் வாழ்வு வச்சு வந்திருக்கார், தென்னாடு போனவர்கள் எப்ப போன நான் திரும்பி வர பார்த்ததில்லை. அப்பா என் மகனே மாயாண்டி, பாம்படித்து மேல போடும் பழி கொண்ட மலையாளம் ராசாவுக்கு தேங்காய் உடைக்கும். அப்பா பணம் போன போகட்டுண்டா, பாம்படித்து மேல போடும் பழி கொண்ட மலையாளம் துரும்படித்து மேல போடும் துஷ்டன் பரத்தராஜிய. அப்போ என் மகனே மாயாண்டி, எனது எருது கண்மணி பொல்லாத மாந்திரவாதி, வானத்தைய வில்வளைப்பான், மணல அள்ளி கயிர் திரிப்பான், வானத்தையே வில்வளைப்பா, மணல அள்ளி கயிர் திரிப்பான், அம்மி தட்டி பறக்க வைப்பான், 500 காத வழி. ஏ மாயாண்டி, மலையாள தேசம் மங்கையர் பருத்த நாடு, மலையாள தேசம் அச்சு பெண்கள் பருத்த நாடு. மலையாளத்து பெண்கள்லாம் உன்னை கண்டா விடமாட்டாடா. ஏ மாயாண்டி, அப்பா செக்கச்சி வப்ப அழகா செந்தூருக்கும் பொட்டழகா, அப்பா செக்கச்சி வப்ப அழகா செந்தூருக்கும் பொட்டழகா,
வங்கி தலையழகா வாடாமல்லி ஏ குண்டு நல்ல கண்ணழகா கோவப்பல ஒத்த காலு சக்களத்தி ஒத்த காலு அவ ஒன்ன கண்டா மருந்தரப்பா ஆமாடோ ஒன்ன கண்டா மருந்தரப்பா ஆமாடோ அப்பா பாம்பு கண்ணு பெண்களெல்லாம் பாசத்தோடு பாப்பாளடா பாம்பு கண்ணு பெண்களெல்லாம் பாசத்தோடு பாப்பாளடா குண்டு கண்ணு பெண்களெல்லாம் கொதி போட்டு பாப்பாளடோ ஆமக்காலு பெண்களெல்லாம் ஆசை கொண்டு பாப்பாளடா பாம்பு கண்ணு பெண்களெல்லாம் பாம்பு கண்ணு பாம்பு கண்ணு உம்மள பாசத்தோடு வாப்பாளடா மாயாண்டி பாசத்தோடு வாப்பாளடோ அப்பா குண்டு நல்ல கண்ண அழகா கோவப்பல வாயழகா ஏ மாயாண்டி மலையாளத்து பெண்கள்லாம் உன்னை கண்டா விட மாட்டான் நல்லா இருப்ப நீ போவாதடா ஏ அம்மா நான் பெண்ணை கண்டு மயங்கக்கூடிய பிள்ளையா உன் பிள்ளை மாந்திரவாதி என்ன செஞ்சிருவாங்க ஏ பகவதி உன் பிள்ளைன்னு அந்த பேர் பச்சி பறவை நினைச்சா என்ன பிச்சு எரிஞ்சிட போறான் அம்மா என்ன கொக்கு நினைச்சு அவன் என்ன கொதவடைய திருவிட போறான் மாந்திரவாதி மந்திர மாயாண்டி தந்திரமோ என்னிடத்தில் நடக்காதம்மா வாட்டி வர தரலையா ஒன்ன வல்லையத்தா குத்திடு பார்த்தா பகவதி சுடலையுட கோபம் கண்டு வாழ்த்தி வரங்கொடு வால்பரம்பு கைகோடு அண்ணா போத்தி வரங்கொடு அண்ணா போத்தி வரங்கொடு போய்வா மகனு என்று வரங்கொடு போய்வா மகனு என்று உடனே வாத்தார் மாயாண்டி நாம மாயாண்டியா போனமானா மாந்திரவாதி தெரிந்து கொள்வான் சுடலையாக போனா சந்தானம் தெரிந்து கொள்வான் அப்படி என்று மாயாண்டி சுடலை அண்ணா மங்கை பகவதி வாசல் வள மாயன் சுடலத்தை அப்பா மங்கை பகவதி வாசல் மாயன் சூடலத்தை அப்பா மாயா சொருவத்தை மச்சிய மாயா சொருவத்தை மச்சிய மறுசொருவத்தானேடு அம்மன் பகவதி
வாசல் ஆண்டி சுடலத்தை அப்பா அம்மன் பகவதி வாசல் ஆண்டி சுடலத்தை அப்பா அந்த சொருவத்தை மாற்றிய அந்த சொருவத்தை மாற்றிய அடுத்த சொருவம் கொண்டா தோம் தல்லாங்கிட தக்கிட தோளில கூட வைத்தா அண்ணா தோம் தல்லாங்கிட தக்கிட தோம் தல்லாங்கிட தக்கிட தோளில கூட வைத்தா அண்ணா தோகா புலையன் வளமாதி தோகா புலையன் வளமாதி பொன் செய்ய போறானே கூட வைத்தா அண்ணா பாம்பாட்டி சித்தனை போ பாம்பாட்டி சித்தனை பழைய கல்லூரி பேரனை பாம்பாட்டி சித்தனை போல பழைய கல்லூரி பேரனை போல என் அண்ணன் மாயாண்டி சுடல ஒரு பாம்பாட்டி கிழவை எப்படி இருப்பான் ஒரு கம்பளி போர்வை தோல்ல கருப்பு வேட்டி அறையில ஒரு கருங்காலி கம்பு நாகதாளி கூடை எடுத்து மகுடி குழலை எடுத்து நாகமலை அடிவாரத்துல வந்து மாயாண்டி மண்டி ஓட்டு ஏன சிங்கிகாரன மண்டி ஓட்டு மகுடி ராசத்தை வாசி வாசி வாசின்னு வாசிக்காரு என்னத்த மகுடி ராகத்தை வாசிக்கும் போது மலையில் உள்ள பாம்பெல்லாம் வருது என்னது நல்ல பாம்பு 1000 நாகப்பாம்பு 1000 கூலனாக 1000 கொடியனாக 1000 குருவிருச 1000 நெடுவிருச 1000 எட்டடி விருசர் 1000 மலைப்பாம்பு 1000 மண்ணொலி பாம்பு 1000 மதக்கரையான் 1000 இருதலமணி 1000 கொம்பேரி மூக்க என் அண்ணன் 1000 பாம்பு வந்தாலும் கடித்தால விஷமில்ல கை கொண்டு பிடிப்பதற்கும் பயம் இல்ல சாய்ந்து காரணம் மாதிரி ஒரு தண்ணி பாம்பு வருது அப்போ பார்த்தார் மாயாண்டி கடித்தால விஷமில்ல கை கொண்டு பிடிப்பதற்கு பயம் இல்ல தண்ணி பாம்பு வருத இந்த பாம்பெல்லாம் நம்ம சொல்லு பேச்ச கேக்குமா இந்த பாம்பெல்லாம் நம்ம சொல்லு பேச்ச கேக்குமா அதனால பார்த்தார் மாயாண்டி சுடல சிவபெருமானுடைய களத்தில் கிடக்கும் பாம்பை கூப்பிட்டா மாயாண்டி ஏ நாகப்பாம்பே உன்னை வச்சுதான் எனக்கு காரியம் ஆவேண்டியிருக்கு சீக்கிரம் இறங்கி வா சிவபெருமானுடைய களத்துல கிடந்த நாகப்பாம்பு சுடலையுடைய நாகதாளி கூடையிலே வந்து அடப்பட்டது நந்தம்பலம் ஊருக்கு வரும்போது நந்தம்பலம் ஊர்ல 4 சாலிய தெருவுல வந்தார் சுடல நம்ம பாம்பாட்டம் நடத்தும் போது பாம்பு வந்துரும் அதனால நம்ம இடைஞ்செல்லாம இருக்கணும் நந்தம்பலனூர்ல 4 சாலிய தெருவுல 1000 தெருக்கள் இருக்கு
என்ன திருவெல்லாம் குட்டத்தெரு 1000 குறுந்தெரு 1000 நெட்டத்தெரு 1000 நெடுந்தெரு 1000 வேளார் தெரு 1000 செட்டியார் தெரு 1000 தேவர் தெரு 1000 மறவர் தெரு 1000 தெருக்கள் இருந்தாலும் அண்ணே கடித்தாலும் விஷமில்ல மாயாண்டி பார்த்தார் தெற்கு தெரு மேட்டுக்கு வருகொண்டார் சுடல அப்ப சும்மா இருந்தாரா மாயாண்டி என்ன செய்தா பாருங்க தெற்கு தேரு மெடதிலை நாட்டுகிறார் கம்போ அண்ணா தெற்கு தேரு மேடதிலை நாட்டுகிறார் கம்போ அப்பா ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று ஆடித்தான் ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று ஆடித்தான் பறையோத்து ஒத்தனல்லோ முரசு தட்டி ஊரு ஜனமழைத்தா இது உறுதியான அரவம் நல்ல பாம்பை உறுதியான அரவம் நல்ல பாம்பை கையிலெடுத்தா யோ 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 உனக்கு எந்த ஊரியா யோ பாம்பாட்டி உனக்கு எந்த ஊரு எனக்கு பாண்டிய தேசம் பாண்டிய தேசத்துல இருந்து இங்க பாம்பாட்டாடத்தை வந்திருக்கார இது யாருடைய கோட்டை தெரியுமா எங்க அண்ணன் பெரும்பளையனுடைய கோட்டை எங்க ஊர்ல பாம்பாட்டம் நடத்தணும்னா நாட்டாம வந்துதான் தலைமை தாங்கணும் நாட்டாம யாருப்பா அண்ணா தெரியுது பாரு ஏழுமத்த வீட்டை பாரு எருமக்கடா தலை தெரியுதா அதுக்கு மேல என்ன எழுதியிருக்கான் 400 விளையனுக்கும் நாட்டாமை விரும்பலைய 500 விளையனுக்கும் அண்ணாவி விரும்பலைய எழுதியிருக்கானா அங்க வந்துதான் நீங்க வந்து அவனை கூட்டிட்டு வரணும் சுடலை பார்த்தா நம்ம நேரத்தை பாத்தியா இந்த பேல போய் நம்மளை கூப்பிட போவான் விறுவிறுன்னு போனாரு ஏ அண்ணா ஏ பெரும்பளையா யாரு போ அண்ணன் நான் ஒரு பாம்பாட்டி உன் ஊருக்கு பாம்பாட்டம் எடுத்து வந்திருக்கேன் உன் கையால எனக்கு பாம்பு எடுத்து கொடு அப்படியா சரி நீ போ நான் பின்னால வாரேன் போயிட்டியா டேய் சேர்க்காரா சேர தூக்கிட்டு அவன் பாம்பாட்டை எங்க நடத்தான் நான் கொண்டு போறேன் நான் வாரேன் நாற்காலிய தூக்கி போட்டான் பெரும்பளையம் போய் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு வலது காலுக்கு மேல இடது காலை போட்டு இடது புறத்து மீசையை திருக்குதான் ஐயா பாத்துக்கிட்டே இருக்காரு ஏ பெரும்பளையா ஏன் திரவியத்தையே களவாண்டி எனக்கு முன்னாலேயே கால் மேல கால் போட்டு மீசையை திருக்குதியா உன்னை என்ன செய்த மட்டும் பாரு அப்படியாக பாம்பை எடுத்து கையில கொடுத்தார் மாயாண்டி பெரும்பளைய நாகதாளி கூடையில இருந்து இந்த பாம்புக்கு விஷம் இருக்கா அப்படி விஷம் தின்னாலும் பாம்பு தான் சாவும் தருவ நீ சாவ மாட்ட தூக்கி கொடு உடனே பாம்பு எடுத்து சுடலகையில கொடுத்தான் மாயாண்டி பாம்பாட்டை எப்படி நடத்த போறார்
ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே 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 நாலு தெருவதிலோ நாலு கொம்போ அப்ப நடு தெருவதில பொண்ணு கொம்போ அப்பா பொண்ணு கும்பத்தில பூவை சூடி பொண்ணு கும்பத்தில பூவை சூடி பாம்பே பூவான சித்தனை கண்டு ஆடு பாம்பே 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 அத்தி மரமாதிர முட்டையும் விட்டு அவரங்காட்டுக்குள்ள குஞ்சி பொறித்து குஞ்சி கீரை தேடி போற பாம்பே குஞ்சி கீரை தேடி போற பாம்பே பாம்பே குருநாதன் சித்தனை கண்டு ஆடு பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே பாம்பே குறுந்திருமாளுக்கு கொடையுமானா உச்சமச்ச சிவனுக்கு குண்டலமான கச்சை குழல் பார்வதிக்கு கங்கலமா கச்சை குழல் பார்வதிக்கு கங்கலமான பாம்பே கரவாமல் உலங்களித்து ஆடு பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே 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 ஊச்சு கூலியாதில மண்ணை எடுத்து முருக பானத்தினேல உருண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் மனைந்த பாடோ வாய்த்த குயவனார் மனைந்த பாடோ பாம்பே வருவட்டுக்காகாதென்று ஆடு பாம்பே 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 ஆப்பும் பாம்பாட்டம் நடத்தும் போது பாம்பாட்டம் நடத்தும் போது சுடலையுடைய ஆட்டத்தை பார்க்க கூட்டங்கள் கூடியது. உடனே பார்த்தார் மாயாண்டிய பாம்பே, ஏ நல்ல பாம்பே நாகப்பாம்பே, நான் சொல்லுவதை கேளு. பாம்பே கையத்தின் வழியா மேல ஏறு பாம்பே, கையத்தின் வழியா மேல ஏறு பாம்பே, ஏறு பாம்பே, கம்பத்தின் வழியா கீழே இறங்கு பாம்பே, ஏறு பாம்பே. அப்போ கயிற்றின் வழியா மேல ஏறுதையா, ஏறுதையா பாம்பதுதான், பாம்பதுதான்
சுடல கம்பத்தின் வழியா மேல ஏறி பாம்பு கயிற்றின் வழியா ஏறுது. சுடல கம்பத்தின் வழியா ஏறி பாம்ப வாங்கி ஏ பாம்பே நான் இருக்காரு ஷேர் போட்டு இவர் தான் எனக்கு மாமா. ஆமா ஏ பாம்பே எங்க மாமன் புலையண்ணா இருக்கான் பாரு அவனுக்கு வணக்கம் சொல்லி நீயும் ஆடு பாம்பே. அம்மாமன் புலையண்ணா இருக்கான் பாரு அவனுக்கு வந்தானம் சொல்லி நீயும் ஆடு பாம்பே. சுடல பாம்ப கையில் எடுத்து கிரு கிரு கிருன்னு ஒரு சுத்தி சுத்தி பெரும்புளையன் கழுத்துல கொண்டு போட்டார் என் அண்ணன். அப்ப பெரும்புளையன் கழுத்துல பாம்பு மாலையா விழுது. மாலையா விழுந்த உடனே இவனுக்கு சந்தோஷத்தை பார்த்தேடோ என் பாவி தெய்வமே இந்த பாம்பாட்டி கிழவன் 1000 பேர் முன்னால நம்ம கழுத்துல பாம்பை தூக்கி போட்டு நம்மளை கௌரவப்படுத்திட்டாங்க. மீசையை திருக்குதான். அப்போ கழுத்துல விழுந்த பாம்பு நினைக்கி சிவபெருமான அலங்கரித்த கழுத்துல கிடந்த பாம்பு இந்த சண்டாளன் நம்மளை அலங்கரிக்க விட்டுட்டானே. பாரு உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய பகவான் களத்தை அலங்கரித்த பாம்பு இந்த பாவி புலையன் கழுத்தவா நாம அலங்கரிக்கணும், அலங்கரிக்க கூடாது. எண்டு கழுத்தில் மெல்ல விழுந்த பாம்பு புலையன் கழுத்த மெல்ல சுத்துதையா கயத்த மெல்ல இருக்குதையா. கழுத்துல மாலையா விழுந்த பாம்பு இவனையா நம்ம அலங்காரம் பண்ணணும். கழுத்துல விழுந்த பாம்பு கிருகிருகிருன்னு கழுத்தை சுத்தி சங்க நெருக்கி நாக்கு வெளியே தள்ளிடுது. நாக்கு வெளியே தள்ளும் போது மாயாண்டி பார்த்தார், ஐயோ இந்த பாம்பு என் மாமனை போய் கொல்லதுக்கு போத என் மாமனை கொன்னா அவன் மகளை நமக்கு மாலையிட்டு தருவதாரு. சுடல விறுவிறுன்னு கம்பத்தை விட்டு இறங்கினாரு. பாம்ப படக்குன்னு புடுங்கினாரு. ஏ பாம்பே ஏ பாம்பே எங்க மாமன் கொலையன கொன்றையானா அவன் மகள மாலையிட்டு தருவதாரு. அம்மான் கொலையன கொன்றையானா கொன்றையானா அவன் மகளை கைவிடித்து தருவதாரு. ஐயவாம்பே நாகப்பாம்பே மாமன் கொலையன கொன்றையானா ஏ பாம்பே இனிமே நீ லாய்க்கப்பட மாட்டேன். பார்த்தான் பெரும்புலையன் கழுத்து கயிறு போல சுத்தின உடனே நாக்கு வெளியே வந்து விழுந்துடுதா. அவன் பார்த்தான் இனிமேல் நம்ம இங்க இருக்க கூடாது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில கூப்பிட்டு நம்மளை கேவலப்படுத்திட்டானே. சேருக்காரா சேருக்காரா சேரத்துக்கு வா போவோம். சொல்லாம கொள்ளாம போயிட்டான். எங்க ஐயாவுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? இந்த கூட்டத்துல நம்ம மாமம்மாவா மாவுசைக்கு வந்திருக்காளா? நம்ம ஆளு இந்த கூட்டத்துல வந்திருக்கா? ஏனே மாயாண்டி சுடல பார்த்தாரு. நம்மளுடைய காதல் கனவு கண்ணி புலையம்மாவா மாவுசைக்கு இந்த கூட்டத்துல வந்திருக்காளா? கூட்டத்தை பாக்காரு. கூட்டம்னா கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது. அவ்வளவும் கொல்ல கூட்டம். ஏன் அண்ணன் இவர் நினைக்கார் மாயாண்டி வடக்க பார்த்தா வாலிபர் கூட்டம், கிழக்க பார்த்தா கிழவர்கள் கூட்டம், தெற்க பார்த்தா பெண்கள் கூட்டம், மேற்க பார்த்தா சூழியர் கூட்டம். சரி இந்த கூட்டத்துல மாவுசேக்கிய காங்கலைய. அப்ப மாவுசேக்கிக்கு தோழி செங்கமலம்னு ஒருத்தி இருந்தா. அவன் நம்ம தாளக்கார் சாடையில இருப்பான். அவ விறுவிறுன்னு போனா. ஏட்டியோ என் மாவுசேக்கி என் பைத்தியாரி அங்க போய் பாரு. 90 வயசு சென்ற ஒரு துவண்ட கிழவன் ஏன் கிளட்டு முடிவான பாத்தியோ? சுடுகாட்டு காக்கா சுத்தி வருது.
இடுகாட்டு காக்கா எட்டி பிடிக்க முள்ளி பிடிக்க சதை இல்ல. தாத்தா பாம்பாட்டம் நடத்தா கம்பத்துல நின்னு தலைகீழா தொங்குதாரட்டி பாம்போட. என் மாவுசேக்கி வா பாம்பாட்டம் பார்க்க போவோம். முருகட்டவள எங்க அப்பா என்ன சொல்லியிருக்கான், நான் இல்லாத வேலையில நடவாசல விட்டு கீழே இறங்குன உன் முட்டுக்கு கீழே கால் இருக்காது பாத்துக்கோ, உன் காலையும் வெட்டுவேன். உன்னை கூட சேர்ந்து எவ கூப்பிட வாராள அவ காலையும் சேர்த்து விட்டோம் சொல்லு. செங்கமலம் நடவாசல தாண்டின எங்க அப்பா என் காலையும் வெட்டுவான், உன் காலையும் சேர்த்து வெட்டுவான். ஏட்டி ஏட்டி என் அக்கா என் மாவுசேக்கி மா போவோம் பாம்பாட்டம் பார்க்க. பாம்பாட்டம் பார்க்க கூப்பிடுதியா? என்னையா பாம்பாட்டம் பார்க்க கூப்பிடுத? எனக்கு வயசு 16 வயசு ஆச்சு. இதனால இதுவரைக்கும் அடியே செங்கமலம் நான் மாங்காய தின்று இருப்பேன், தின்று மாமரத்தை பார்த்ததில்ல, தேங்காய தின்னு இருப்பேன், தென்னை மரம் பார்த்ததில்ல, மல்லிகைப்பூ சூடி இருப்பேன், மல்லி மூடு பார்த்ததில்ல, பிச்சி பூவை சூடி இருப்பேன், ஆனா பிச்சி மரம் பார்த்ததில்ல. அம்மா அம்மா செங்க மரம் பாம்பாட்டம் பார்ப்பதற்கு நானும் இல்ல வரல அம்மா. ஏக்கா நீ வரலன்னா நீ வாட்டிரு, நான் போயிட்டு வரேன். அவ வந்துட்டான். மாவுசேக்கிக்கு ஒரு ஆசை, சும்மா இருந்தவளை உசுப்புல ஏத்திட்டு போயிட்டா. விறுவிறுன்னு மாவுசேக்கி பார்த்தா இந்த ஏரியாவிலே நம்ம வீடுதானே பெரிய வீடு. விறுவிறுன்னு 7வது மேடைக்கு ஏறினா. ஏகாந்த சன்னலை திறந்தா. அண்ணே சன்னலை திறந்து சுடலையுடைய பாம்பாட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா மாவுசேக்கி சன்னல் வழியா. அப்ப இந்த மாயாண்டி மாவுசேக்கி வந்திருக்காரா, சுத்தி சுத்தி பார்த்தாரா. வடக்க பார்க்கும்போது சூரியன் ஒளித்தது மாதிரி பல்ச் பல்ச்சு மின்னுது. சூரியன் விழிச்சது மாதிரி பல்ச் பல்ச்சு மின்னுது. யாத்தே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இன்னைக்கு என்ன வடக்கிருந்து உதிக்கு. யா அண்ணே சுடலை உத்து பார்த்தாரு. பகவதி அம்மாளுடைய வைர மூக்குத்திய மாவுசேக்கி போட்டிருக்கா மூக்குல. சூரிய ஒளி வட்ட உடனே வைர மூக்குத்தி மின்னும் போது மாவுசேக்கியுடைய முகமும் மின்னும். சுடலை பார்த்தாரா, இந்த மூக்குத்திய நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இது நம்ம அம்மா பகவதியாளுடைய மூக்குத்தி இல்ல. அப்போ மாவுசேக்கியாளுடைய திருமுகத்தை கண்டா மாயாண்டி. ஆஹா ஓஹோ, இவளுடைய முக அழகே இப்படி இருந்தா இவ உடல் அழகு எப்படி இருக்கும். அதனால பார்த்தார் மாயாண்டி, மாவுசேக்கியுடைய புலமகளுடைய குடிய கெடுக்கணும், மாவுசேக்கி கையால நம்ம 1 ரூபா அண்ணன் வாங்கி சாப்பிடணும். மாயாண்டி பாம்பை எடுத்து கலட்டி காட்டுக்குள்ள விட்டுட்டாரு. கம்பத்தை புடுங்கி தூர எறிந்து மாயாண்டி சுடல. பாம்பாட்டியா போனமான மாந்திரவாதி நம்மளை கண்டுகொள்வான். பாம்பாட்டியாக போகக்கூடாது. அண்ணா இறந்து ஒன்னு ஆண்டி போல ஆண்டி போல ஆண்டி போல ஏழை வர தேசி போல அண்ணா ஏழை வர தேசி போல ஆண்டி போல அப்போ பாம்பாட்ட மாயாண்டி பண்டார கலவனை போ 90 10 தொகண்ட பண்டார கிழவனை போ உடுத்திருக்கும் வேஷ்டியில 1000 கிழிசல் உண்டு.
உண்டு மேல போடும் அங்க வஸ்திரம் கிளியாத இடமே இல்ல அப்போ அம்மாவுசைக்கு வாசலில பேச்சி மவமாயா திருவோடும் கையுமாக வாரானே சுடல ஐயா மாவுசைக்கு வாசல்ல மாயாண்டி திருவோடும் கையுமாக காசு கடை தோறும் காசுகள் வாங்கி தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கி மாவுசக்கியாருடைய வாசல்ல வந்து மாயாண்டி சுடலை எப்படி பிச்சை கேட்காருன்னு பாருங்க. அம்மா ஆள் இல்லை போலவே அங்கங்கும் தேடினா ஆள் இல்லை போலவே அங்கங்கும் தேடினா அரணரடி வாதம் காணாத பாவிக்கு அரணரடி வாதம் காணாத பாவிக்கு அம்மா மாவிசைக்கு வயர் பசிக்கு பூமி கொதிக்கு உடல் துடிக்கு வெயில் அடிக்கு காலும் சுடுது அன்னம் போடம்மா குலமகள பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா குலமகள பிச்சை போடம்மா அம்மையல் இல்லை போலவே எங்கெங்கும் தேடினாள் போலவே எங்கெங்கும் தேடினாள் இல்லை போலவே எங்கெங்கும் தேடினாள் போலவே எங்கெங்கும் தேடினாள் ஈசனடி வாதம் காணாத பாவிக்கு ஈசனடி வாதம் காணாத பாவிக்கு ஈசனடி வாதம் காணாத பாவிக்கு ஈசனடி வாதம் காணாத பாவிக்கு ஏ அம்மா மாவிசைக்கு வயர் பசிக்கு கும்பி கொதிக்கு உடல் துடிக்கு வெயில் அடிக்கு காலும் சுடுது கொஞ்சம் அன்னம் போடம்மா குலமகள பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா குலமகள பிச்சை போடம்மா அப்போ பிச்சை என்ற சத்தத்தை யாரு கேட்டா மாவுசைக்கு கேட்டா ஏட்டி சிங்கமலம் ஒரு தாத்தா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கிழவர் எவ்வளவு நேரம் பிச்சை பிச்சைங்காரி செவிட்டு முடிவா போய் சோறு போட்டு வா அப்ப தாத்தாக்கு போய் அரிசி போட்டு வா இவா ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல நம்ம இருக்கவும் விட மாட்டான் ஏனே அப்ப சுடலைக்கு பிச்சை போடுவதற்கு செங்கமலம் வாரா எப்படி வாரா சிறு சொலவு எடுத்தா தினையரிசி அள்ளி போட்டா ஏ தாத்தா ஏ தாத்தா இந்தாரும் பிச்சை ஏட்டி ஏட்டியோ கொஞ்சம் பொறு நீ யாரு நான் இந்த வீட்டுக்காரிக்கு எடுபுடி வேலைக்காரியா ஏட்டியோ இங்க போய் உங்க அக்காட்ட போய் சொல்லிவிடு என்னன்னு தோழி கையால பிச்சை வாங்கினா தோசை வரும்னு போய் சொல்லு தோழி கையால பிச்சை வாங்கினா தோசை வருமா நான் பிச்சை வாங்கினா வீட்டுக்காரி கைட்டு தான் வாங்குவேன் நீ போயிட்டு அந்த அக்கால வர சொல்லு கலட்ட முடியுமா நம்ம கைட்டு வாங்க மாட்டோம்ட்டான் விறுவிறுன்னு போன அக்கா மாவுசைக்கு தாத்தா என் கைட்டு எல்லாம் வாங்க மாட்டான் அவளாம் என்னத்த நீ போய் போடுவியா அப்படியா இவளுக்கு சந்தோஷம் தாங்கள தாத்தா அப்படியா சொன்னாகா தாத்தா அப்படியா சொன்னாகா நான் போய் பிச்சை போடுதேன் பாரு அப்படி என்று தங்க கிண்ணத்தை எடுத்தான் தினமா அவ அள்ளி போட்டு
தினமாவ அள்ளி போட்டா குசாவுல இருந்த கும்பு தேனை ஊத்துனா குசாவுல இருந்த கும்பு தேனை ஊத்தி அப்பன் சொல்லியிருக்கான், மகளே மாவுசைக்கு நான் இல்லாத வேலையில எவனும் வந்தாம்னா முகத்தை காட்டிராத, வயிற முகுத்தி தெரிஞ்சிரும் சொல்லி மகளை முக்காடு போட சொல்லியிருக்கான். மாவுசைக்கு முக்காடு போட்டிருக்கான். முகத்தை காட்டினாளா? என்ன ஆச்சு? அவளோ முன்வாசல் வாரவோ முன்வாசல் வாரவோ மாயாண்டி சுடலே அவன் பின்வாசல் பிச்சையன் பின்வாசல் பிச்சை என்றான். பின்வாசல் வரும்போது மாயாண்டி சுடலே ஐயா முன்வாசல் பிச்சையன் பார்த்தாள புல மகள் ஏதா தையகிழ ஏதா தையகிழவா பிச்சை வாங்க வந்தீர்களோ பிச்சை வாங்க பின்னு முன்னால எதுக்கு வந்தீர்களோ? அப்போ ஏதா தையகளா அண்ணன் வாங்க வந்தீர்களா? யோ தாத்தா, அண்ணன் வாங்கறதுக்கு வந்தீரா அங்க இங்கதுக்கு ஓடதுக்கு வந்தீரா? ஐயா என் ஆடுகாலி பண்டாரம் என் ஓடுகாலி பண்டாரம் ஐயாவுக்கு கோவம் வந்துடுது. கொஞ்சம் பொறு. யோ தாத்தா, நான் தலைவாசலுக்கு வந்தேன், நீர் தலைவாசல் என்னவர் ஏன் பிறவாசலுக்கு போனீரு? பேத்தி வயசாயிடுது, கண்ணு பார்வை மங்களாயி போச்சு, நீ அங்க வரும்போது நீ இங்க வாரமா தெரியுது, அதனாலதான் அங்க போனோம். சரி சரி இந்தாரம்பிச்ச அப்படின்னா இந்தாரம்பிச்ச நாக்கல ஐயாவுக்கு கோவம் வந்துடுது. மாயாண்டி கரையாட்டி பிச்சை போட வந்திருக்கு, என்ன முக்காடு போட்டிருக்க? யோ என்கிட்ட இந்த வேதாங்கம் எல்லாம் பேசக்கூடாது. எங்க அப்பன் சொல்லியிருக்கான், யாரு பிச்சைன்னு கேட்டு வந்தாலும் முகத்தை காட்டாதன்னு சொல்லியிருக்கான். அட பைத்தியாரி, உங்க அப்பன் ஒரு அறிவு கெட்டவன். ஏ மாவசைக்கு தாத்தா சொல்லுவதை நல்லா கேட்டுக்கோ. முக்காடை நீக்கி பிச்சை போட்டனா உங்க அப்பன் உன்னை முக்கால வாழ வைப்பான். முக்காடு இட்டு பிச்சை போட்டனா உங்க அப்பன் உன்னை மூளையில தான் வச்சு பாப்பான். என்ன தாத்தா இப்படி அவசகுணமா பேசுறீரு? இல்லம்மா, பிச்சை போடுறதுக்கும் ஒரு சில தர்மங்கள் இருக்கு, நீதி இருக்கு. முக்காடு இட்டு பிச்சை போட்டேன்னா உங்க அப்ப உன்னை மூளையில தான் வச்சு பாப்பான். முக்காடை நீக்கி பிச்சை போட்டேன்னா உங்க அப்ப முக்கால வாழ வைப்பான். அப்போ அப்படியா தாத்தா? அப்படியா தாத்தா? முக்காடை நீக்கினா மாவசக்கியால் மாயாண்டி சுடலைக்கு திருமுகத்தை காட்டினார். மாயாண்டிக்கு எருத்தடிக்கு ஆஹா, முகத்தை பார்க்கல எம்பூட்டு கலையா இருக்கு, சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்தால் புலையன் மகளாகப்பட்ட மாவுசக்கியானவா தாத்தா உங்க திருவோட தூக்கம். இதுல ஒரு அதிசயத்தை கேளுங்க. மாவுசக்கி வாசலுக்கு உள்ள இருக்கா, மாயாண்டி சுடல வாசலுக்கு வெளியே நிக்காரு. சுடலை கேட்டாரா மாவுசக்கி, ஏட்டி நீ எங்க இருக்க நான் எங்க இருக்க? என்ன நான் வாசலுக்கு உள்ள இருக்க, நீர் வாசலுக்கு வெளியே இருக்கீரு. அட பைத்தியாரி, வாசல்ல இருந்து நீ உள்ளயும் நான் வெளியவும் பிச்சை வாங்கணும்னு வச்சுக்கோ, குறுக்க இருக்கிறது யாரு? வாசப்படி நாச்சியா. வாசப்படி நாச்சியால வச்சுக்கிட்டு பிச்சை போடவும் கூடாது, பிச்சை வாங்கவும் கூடாது. ஒண்ணு வாசலை விட்டு கீழே இறங்கு, இல்ல நான் உள்ள வாரேன். ஏன் தாத்தா? வாசல்ல உள்ள நின்று பிச்சை போட்டேன்னு வச்சுக்கோ, பிச்சை போட்டவனு விளங்க மாட்டான், வாங்கின வேலு வழங்க மாட்டான். ஒண்ணு நீ கீழே இறங்கி வா, இல்ல தாத்தா உள்ள வாரேன். தாத்தா உன் மேல ஒரே புழு, தாத்தா உன் மேல ஒரே புழு, நீர் உள்ள வந்துறாரோ, நான் வாரேன். மாவுசக்கியா வாசலை வெட்டி இறங்கி தியானம் தினமா அவ உருட்டி சுடலைக்கு பிச்சை போட போறா. தாத்தா அதாவது முதலாறு உண்டை தொற்றக்கூடாதுல்ல தாத்தா, இந்தாரு முதலாறு உருண்டை. தாத்தா இந்தாரு ரெண்டாவது உண்டை. தாத்தோ
இந்தாரு மூணாவது உண்டை. மூணாவது உருண்டைய வாயில போட்டார்ல விக்கல் வந்து பேத்தி தண்ணி வேணுமா? தாத்தாவுக்கு தண்ணி வேணுமா? ஆத்துக்கு நீர் போனீரானா ஆத்து தண்ணீர் குடிக்கலாமே காளி போல மகள கட்டழகி மாவுசைக்கு ஆத்துக்கு நான் போனேன் நம்ம ஐரசத்து மிதக்கும் அம்மா ஊத்துக்கு நீர் போனீரானா 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 தாத்தா ஊத்து தண்ணீர் குடிக்கலாமே ஊத்து தண்ணீர் குடிக்கலாமே அப்போ காளி போல மகள கட்டழகி மாவுசக்கி ஊத்துக்கு நான் போனேன் நம்ம உழுவ செத்து மிதக்குமடி தாத்தா குளத்துக்கு போனீரானா குளத்து தண்ணி குடிக்கலாமே காளி போல மகள கட்டழகி மாவுசக்கி குளத்துக்கு நான் போனேன் நடி போனேன் நடி போனேன் நடி அதுல கொக்கு எச்சம் போட்டு இருக்கும் அதனால குளத்து தண்ணி எனக்கு வேண்டாம் தாத்தா வாய்க்காலுக்கு போனீரானா வாய்க்கா தண்ணி குடிக்கலாமே காளி போல மகள கட்டழகி மாவுசக்கி வாய்க்காலுக்கு போனேனம்மா 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 வந்து செத்து மிதக்கும் அம்மா வாய்க்கா தண்ணி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டும் அப்போ ஏதா தயகிலவா தாத்தா பாய்க்காலும் வேண்டாம் குளத்து தண்ணி வேண்டாம் கிணத்து தண்ணி வேண்டாம் உனக்கு கிளட்டு முடிவா உனக்கு என்ன தண்ணி தான் வேணும்? இந்த மாயாண்டி நான் தண்ணி குடிக்க வந்திருக்கேன். ஈசனுக்கு பிள்ளையாக பிறந்த ஈனச்சாதி புளையமோ உன் வீட்டுல நான் தண்ணி வாங்கி குடிப்பேனா? அடியே ஏ மாமசைக்கு அம்மா செப்பு கோடம் தண்ணீர் அது என்னை போல் சிவனடியார்க்கு ஆகா மண்குடத்து தண்ணீர் அது என்னை போல் மறையவர்க்கு ஆகா அம்மா அம்மா போல மகள சொல்லுவத கேளடியோ அம்மா அம்மா போல மகள் அப்பங்காளி புலையனுக்கு காராம்பசு பால் கறந்து அப்பங்காளி புலையனுக்கு காராம்பசு பால் கறந்து ஏழாவது மேடையிலை எட்டாவது உரியதி ஒன்பதங்கள சத்திலை வச்சிருக்க பசும்பால
பசும் பால கொண்டு வந்து பண்டார கிழவனுக்கு வார்த்தீடம்மா கொண்டு வந்து அம்மா பசும்பால கொண்டு வந்து பண்டாரத்திற்கு வார்த்திடம். தாத்தா இவன் நினைக்கா நம்ம அப்பங்காளி புலையனுக்கு காராம்பசு பால் கறந்து வச்சிருக்கமே. காராம்பசு பால் கறந்து வச்சது நம்ம அப்பனுக்கு எப்படி தெரியும்? அப்பனுக்கு கறந்து வச்ச பால் இந்த கிழவனுக்கு எப்படி தெரியும்? கறக்கும் போது பார்த்தானா, கறந்து வைக்கும் போது பார்த்தானா? இவரை பாக்கையில பண்டாரமா தெரியல, இவரை பாக்கையில ஆண்டியா தெரியல. அப்போ பண்டாரமா தெரியலையே, பகவானுக்கு மகனா புரியலை. ஆண்டியாக தெரியல, ஆண்டவன் மகனா தெரியலையே. ஏழாவது மேடையில ஏறி வர புலையம்மாவா கூஷாவில இருந்ததொரு காராம்பசு பாலத்தா கொண்டு வர மாவு செய்தி. தாத்தா உம்ம திருவோட தூக்கம் நான் பாலை தூக்கி ஊத்துதேன் அப்படின்னா சரி. சுடலை பார்த்தாரு, திருவோட நான் தூக்குது இருக்கட்டும், இந்த தங்க பூசா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? இது உங்க பகவதி வாசல் திரவியம் தானே? இது பகவதி வாசல் திரவியம் தானே? தங்க பூசாவை கையில கொடுத்தா நீ குறைஞ்சா போற? அவர் பார்த்தா என்ன கிளட்டு முடிவான், எதுக்கு எடுத்தாலும் வம்புலாம் பேசுதாரு. பூசாவை தூக்கி சுடலையுடைய கையில கொடுத்தா. சுடலை வாங்கின மாதிரி வாங்கினாரு, பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். யாத்தே கிழவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டார. கிழவன் மேல ஒரே புழு புழு புழு. வாசல்லையே கீழே விழுந்துட்டாருன்னா யாரு தூக்க? இவரை வாசல்ல விழுந்துட்டார. இவர் நினைக்காரு நம்ம யார தூக்க, யாரு எப்படி தூக்க இவரை. மாயாண்டிக்கு ஒரு ஆசை, மாவுசக்கியுடைய கரங்கள் மாயாண்டி மேல படணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனாலதான் சுழல பூசாவத வாங்குற மாதிரி வாங்கி பொத்துன்னு விழுந்துட்டாரு. இப்ப பார்த்தா மேல புழுவா இருக்க, தூக்காம விட்டுட்டாலும் நம்ம அப்பே நம்மளை சும்மா விட மாட்டான், வேற வழியில தூக்குவான். சுடலைய மாவுசைக்கு அப்படி லேசா அணைச்சு தூக்குதா. எப்படி தூக்குதா? லேசா அணைச்சு தூக்குதா. தூக்கும் போது சுடலைக்கு எப்படி மேல கிடுக்கிடுக்குன்னு ஆடுது. மாவுசைக்குடைய கரங்கள் பட்ட உடனே அண்ணா தூக்க தூக்க விழுந்தா எங்க சுடல பண்டார கிழவ. தூக்க விழுந்தா எங்க சுடல பண்டார கிழவ. தூக்க 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 விழுந்தார் எங்க சுடல பண்டார கிழவ. தூக்க தூக்க விழுந்தா எங்க சுடல பண்டார கிழவ. தூக்க 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 விழுந்தார் எங்க சுடல பண்டார கிழவ. தூக்க தூக்க விழுந்தா எங்க சுடல பண்டார கிழவ. அண்ணன் சாஞ்சி சாஞ்சி விழுந்தா எங்க சாமி பண்டார கிழவ. சாஞ்சி சாஞ்சி விழுந்தா எங்க சாமி பண்டார கிழவ. வளைஞ்சி வளைஞ்சி விழுந்தா எங்க வைசாலி பண்டார கிழவ. வளைஞ்சி வளைஞ்சி விழுந்தா எங்க வைசால பண்டார கிழவ. வளைஞ்சி 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 விழுந்தார் எங்க வைசாலி பண்டார கிழவ. வளைஞ்சி வளைஞ்சி விழுந்தா எங்க வைசால பண்டார கிழவ. அண்ணா குழஞ்சி குழஞ்சி விழுந்தார் எங்க குடத்து பண்டார கிழவ. குழஞ்சி குழஞ்சி விழுந்தா எங்க குடத்து பண்டார கிழவ. அண்ணா குழஞ்சி குழஞ்சி விழுந்தா எங்க குடத்து பண்டார கிழவ. குழஞ்சி குழஞ்சி விழுந்தா எங்க குடத்து பண்டார கிழவ.
ஒளஞ்சி ஒளஞ்சி விழுந்தா எங்க உடுக்கு பண்டார கிழவ சாஞ்சி சாஞ்சி விழுந்தா நம்ம சாய்ந்து பண்டார கிழவ தூக்க 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 விழுந்தார் நம்ம சுடர பண்டார கிழவ தூக்க தூக்க விழுந்தார் தாத்தா இதுக்கு மேல விழுந்தேன்னா உண்மை இப்படியும் போட்டுட்டு நான் போயிருவேன். சுடல் அப்படி டெம்பரா நிக்காரு. எப்படி நிக்காரு? அப்படி டெம்பரா நிக்காரு. ஏம்மா உன் கையாலே எனக்கு பாலை வார்க்கு நான் திருவோட தூக்கிக்கிட்டேன். உடனே மாவுசைக்கு பூசாவை வாங்கினா சுடலையுடைய திருவோட்டுல பால் வார்க்கும் போது மாயாண்டி ஒரு சத்தியம் கேட்டாரா, ஏ புலமகளே இந்த பாலுக்கு பழுது ஒன்றோ செய்யலென்று பாலுக்கு பழுது ஒன்றோ செய்யலென்று செய்யலென்றோ பத்தினி பெண்ணி வாழ்த்தினம்மா அப்போ பாலுக்கு பழுது ஒன்று செய்யலென்று பத்தினி மாவுசைக்கு பால் வார்த்தா பால குடித்தானே சுடல ஐயா என் மாவுசைக்கு பால் வார்த்த பண்டாரத்தை நீ பாத்துக்கோ உன் கையால எனக்கு பால் வார்த்துட்டல்ல, இனிமேல் பால் வார்த்த பண்டாரத்தை நீ பாத்துக்கோ. கிளட்டு முடிவான் சுடுகாட்டு காக்கா சுத்தி வருது, இடுகாட்டு காக்கா எட்டி பிடிக்க முள்ளி பிடிக்க உனக்கு சதை இல்லையே. காடு வாவாங்கு வீடு போவாங்க, கட்டை மட்டும் உனக்கு எனக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. கட்டை மட்டும் என்ன நீ யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? தாத்தா யோ தாத்தா மூக்கு பழத்து வச்ச கிழவா கிழவா உன்ன மூளையில சாத்தி வச்சு அளவா உன்ன மூளையில சாத்தி வச்சு அளவா அளவா கிழவா கிழவா அப்போ தாடி நரைச்சு போச்ச தாத்தா தாத்தா தன்னால கோங்கிட்டு போச்ச தாத்தா தன்னால கோங்கிட்டு போச்ச தாத்தா தாடி தாத்தா அப்போ தோலை நரைச்சு வச்ச தாத்தா தாத்தா உன்னை தொட்டில ஆட்டி நானும் அளவா உன்னை தொட்டில ஆட்டி நானும் அளவா அளவா தாத்தா உன்னை தொட்டில அப்போ உச்சி வெளுத்து வச்சதாத்தோ தாத்தா ஊருக்கு போக வயசாச்சதாத்தா ஊருக்கு போக வயசாச்ச உச்சி வெளுத்தா என்ன பேத்தி பேத்தி என் உடல் அழகும் குறையலைய என் உடல் அழகும் குறையலைய பேத்தி 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 தாத்தா மீச நரைச்சு போச்ச தாத்தா தாத்தா உங்க வீரமோங்கட்டு போச்ச தாத்தா உங்க வீரமோங்கட்டு போச்ச மீச நரைச்சா என்ன பேத்தி பேத்தி தாத்தா வீரியம் குறையலைய தாத்தா வீரம் குறையலைய பேத்தி 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 பேத்தி
அப்போ ஏடி அம்மா புல மகளே, ஏடி அம்மா புல மகளே, பிச்சை எடுக்க வரலையம்மா, உன்னை பெண்பாக்க வந்தேனம்மா, அண்ணன் வாங்க நானும் வரலையடி, அழக பார்க்க நானும் வந்தேனடி, ஏண்டி அம்மா புல மகளே, எண்ணி 8 நாளைக்குள்ள கருவ நல்ல ஒன்ன கருப்பளிப்ப, இந்த காவியத்தை சீரழிப்ப, உன்னை கருப்பழியாமல் போனே நானா, போனே நானா, நான் கடவுள் மகனான சுடலை அல்ல. அப்போ ஏடி அம்மா போல மக, ஏடி அம்மா போல மக, எண்ணி 8 நாளைக்குள் உருவ நானும் உருவளிப்ப, உத்தமி உன்னை சீரழிப்ப, உன்னை சீரழியாமல் போனே நானா, செஞ்சுடலை நானும் அல்ல. மார்புதட்டி சபதவை, மார்புதட்டி சபதவை, மாயாண்டி மாயமாக மறைந்தார். மார்புதட்டி சபத வைத்து மாயாண்டி சுடலையோ மாயமாக மறைந்தார். மாயமா மறையும் போது மாவுசைக்கு சொல்லுதா, யோ தாத்தா, பிச்சை எடுக்க வரல பெண் பார்க்க வந்தோம்ங்கிற, அண்ணன் வாங்க வரல அழக பார்க்க வந்தோம்ங்கிற, எங்க அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சுதோ உமக்கு என்ன செய்வான் தெரியுமா, அருவா மட்டும் இருக்கும். ஆனா எங்க அத்தை எங்க அம்மா பொழைச்சி வந்தானே உங்க சும்மா விட மாட்டான். யாரு உங்க அப்பன் என்ன இணைஞ்சிருவான், என்னஞ்சிருவான். அப்ப எம்மா மேம்பெரும் புலையன் வருவான், இப்ப வருவான், மகளை கை விடுத்து தருவான், அவன் மகளை கை விடுத்து தருவான், தருவான். எங்க அத்தை பொழைச்சி இப்ப வருவா, வாரா வந்துட்டா, ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா, உன்னிய எண்ணிய ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா, அழைப்பா, உன்னிய எண்ணியா. அப்போ மாயாண்டி சுடலை ஐயோ மார்புதட்டி சபதம் வைத்தார், மாயமாக மறைந்தார். இத சொல்லாம இருக்கப்படுமா, அவன் அப்பன் சந்தைப்பேட்டைக்கு போயிட்டு வந்தான். அப்போ 8 நாளைக்குள்ள என்ன கற்பழிப்பாம ஒருத்தன் சபதம் வச்சிட்டு போயிருக்கான். சபதம் வச்சிட்டு போயிருக்கானா, ஏ அம்மா, ஏ புலமகளே, நான் இருக்கும்போது உன்னை எவன் கற்பழிச்சதாம் நான் பாத்துருவேன். 7 அறைக்கும் ஈ எறும்பு நுழையாத அளவுக்கு கண்ணாடியால வலுவலு வலுவலுன்னு சன்னல் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான், 7 அறைக்கும் போட்டிருக்கான். மாயாண்டி பாத்துக்கிட்டே இருக்காரு. ஓஹோ 8 நாள் வரட்டும், 7 நாளா மாயாண்டி இடுக்குப்புலா மரத்துல ஐயா ஈ மாதிரி இருக்காரு. 8வது நாள் வெள்ளிக்கிழமை புலமகளை நம்ம குடிகெடுக்கக்கூடிய நேரம் ஆச்சு, புலமகளை கற்பழிக்கக்கூடிய நேரம் ஆச்சு. ஈ எறும்பு நுழையாதபடி சன்னல் போட்டிருக்கானே. மாவுசைக்கு சாப்பிடக்கூடிய மாங்கனி
மாம்பழத்துல ஒரு அழுவப்பழம் இருந்திருக்கு. அதுல சுடல புழு மாறி போனாராம் உள்ள. உடனே மாவுசைக்கு என்ன செய்தா, சப்பர மஞ்ச கட்டுல தெக்க தலை வச்சு வடக்க கால் நீட்டி உறக்கத்தை பாத்தியோ, கர்ரு பொருன்னு கொரட்ட அசந்து உறங்குதா. பார்த்தார் எங்க மாயாண்டி, அவளை தூக்கத்துல கற்பழி தோசம் வந்து சேரும் நித்திரையில் கற்பழி நித்திரையில் கற்பழித்தார். நீதிக்குத்தான் பங்கம் என்று ஈசமத மாயாண்டி எலுமிச்சம்பழம் போல் தலைமாட்டில் இருந்தல்ல, தலைமாட்டில் கால் மாட்டுக்கு உருளுவா. அண்ணா கால் மாட்டில் இருந்தல்ல, கால் மாட்டில் இருந்தல்லவோ தலைமாட்டுக்கு உருளுவாரா. எலுமிச்சம்பழம் போ மாயாண்டி உருளுப்போ பார்த்தாள புலையம்மா பதறி மொழித்தா பாதி புலையம்மா. ஐயையோ, என்ன நம்ம மேல உருளுது, எலுமிச்சம் பழம் மாதிரி தெரியுதே, இது தெய்வ ஆலயத்துக்கு உதவக்கூடிய கனி இல்ல அப்படின்னு வலது கையில எடுத்து வலது கண்ணுல ஒத்துதா. அப்போ பேச்சு அவன் மாயாண்டு ஈசம் அவன் சுடலாய் வலது கண்ணில் ஒத்தும் போது, வலது கண்ணில் ஒத்தும் போது சுடலை இடது கண்ணம் முத்தமிட்டா. அவளை இடது கண்ணம் முத்தமிழ் அண்ணா இடது கண்ணில் ஒத்தும் போது, இடது கண்ணில் ஒத்தும் போது வலது கண்ணம் முத்தமிட்டான். முத்தமிட்ட தோசத்தில முத்தமிட்ட தோசத்தில அசந்து மெல்ல உறங்குகிறான். அப்போ அசந்து மெல்ல உறங்குகிறது. பார்த்தான மாயாண்டி, என்ன இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு தூங்குதா. மாயாண்டி சுடல எலுமிச்சம் கனி போல உருளும் போது வலது கண்ணுல ஒத்தும் போது மாயாண்டி இடது கண்ணத்துல முத்தமிட்டான். இடது கண்ணுல ஒத்தும் போது வலது கண்ணத்திலே முத்தமிட்டான். முத்தமிட்டு தோசத்துல தூங்குனாளா. சுடல பார்த்தாரு, என்ன தூங்குதா. 21 வயசு உள்ள ஒரு ஆண்மகனாக இருந்து அவளை தொடைய தட்டி உசுப்புதா. ஏடி ஏ புலையம்மா அவளை எந்தின்னா. கண்ணை திறந்து பார்த்தா சுடலைய கண்டா. நீர் யாரையா. ஏ மாவசைக்கு 8 நாளைக்கு முன்னால உன்னை கற்பழிப்பம் சொல்லிட்டு போனனே அந்த பண்டாரக்கிழவன் மாயாண்டி வந்திருக்கிறேன். ஐயா நீர் ஈசனுக்கு பிள்ளை, நான் ஈனச்சாதி புலையம்மவா. நீர் பகவானுக்கு பிள்ளை, நான் பாவி புலையம்மவா. என்ன நீர் மனசார நினைக்கலாமா. அடபோடி பைத்தியாரி, உலகத்துல உயர்ந்த குலம் ஏது, தாழ்ந்த குலம் ஏது. உலகத்துல ஒன்றே குலம், ஒருவனே கடவுள். உலகத்துல 2 சாதி தான், ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. நீ எனக்கு இப்ப பொஞ்சாதி என்று கரும்பூன சொருவத்தில கரும்பூன சொருவத்தில சொருவத்தில மாவு இசைக்கிய கற்பழித்தான். ஆனா கரும்பூன சொருவத்திலே மாவு இசைக்கியத்தான் கற்பழித்தான். கற்பழித்த வேளையில மறுநாள காலையில பதறி முடித்தாள புலையமாக. வச்ச பொட்டும் அழிஞ்சிருக்க, வச்ச மல்லிகைப்பூ வாடி இருக்க, அரைச்சியில உழைஞ்சிருக்க. தெக்க தலை வைத்து வடக்க கால் நீட்டி படுத்திருந்த மாவு செக்கியானவா மறுநாள காலையில தந்திறந்து பார்க்க வடக்க தலை வச்சு தெக்க கால் நீட்டி படுத்திருக்கமே. பச்சை போட்டு அழிஞ்சிருக்கு, வச்ச மல்லிகைப்பூ வாடி இருக்கு.
அரைச்சியில உழைஞ்சிருக்கு. ஆண்டி வந்து கற்பழியா ஆண்டவன் எழுதினாரோ என் தலையில. ஒரு பண்டார கிழவன் வந்து கற்பழிக்க பகவான் எழுதினாரோ என் தலையில். கவலைனா கவலை. மாவசிக்கு என்ன சொன்னா, நான் இனுக்குன்னு மஞ்ச குளிச்சது இந்த கலவனுக்கோ, இனுக்குன்னு மஞ்ச குளிச்சது எந்த கலவனுக்கோ, இந்த ஆண்டி கலவனுக்கோ. நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டாரக்கிழவனுக்கோ, நான் இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டாரக்கிழவனுக்கோ. ஆண்டிகளவனுக்கோ நான் காப்பும் விட்டதும் மாக்குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ, மாக்குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ, ஆண்டி கிழவனுக்கோ. நாம் மாலைக்காக காத்திருந்தது பண்டார கிழவனுக்கோ, நாம் மாலைக்காக காத்திருந்தது பண்டார கிழவனுக்கோ. நான் பூ முடிச்சதும் பொட்டும் வைத்ததும் இந்த கிழவனுக்கோ, பூ முடிச்சதும் பொட்டும் வைத்ததும் இந்த கிழவனுக்கோ. இத்தனை நாளும் பூத்து இருந்தது பண்டார கிழவனுக்கோ. நான் காப்பும் விட்டதும் வளையல் இட்டதும் இந்த கிழவனுக்கோ, இந்த ஆண்டி கிழவனுக்கோ. இத்தனை நாளும் காத்திருந்தது பண்டார கிழவனுக்கோ. பார்த்தா புலையம் அவ மாவுசைக்கு இத்தனை நாளும் கண்ணீர் விட்டு அழுதா. மகளே மாவுசைக்கு 8 நாளைக்குள்ளாக அவன் கற்பழித்த கல்லனை நான் பிடிச்சு தார, நீ கவலைப்படாத. 8 நாளைக்குள்ள நான் கற்பழிச்ச கல்லனை நான் பிடிச்சு தார, நீ கவலைப்படாத. அப்படி என்றோ மாவுசக்கியானவா அன்று முதல் நாளாக 8 மாத்த சூழியாக இருக்கின்றா. அப்போ 7 ஊருல 7 வீட்டு பழிய மக்களை 8 வீட்டு பிள்ளைமார்களும் வட்டிக்கு காசு வாங்கி வாழை பயிர் செய்தாங்க. வாழை தோட்டத்தை அழித்தார் மாயாண்டி. பார்த்தான் பெரும்புலைய ஈவளக்க வந்தான். ஈவளக்க வரும்போது பெரும்புலையுடைய சிமுல புடுங்கி செவிட்டல் அடித்தார் சுடல. அப்போ பார்த்தா மந்திரவாதி இந்த சுடலைய பிடிச்சு அடைக்கணுமானா, ஏ மாயாண்டி உனக்கு என்னப்பா வேணும்? அடே விரும்பலையா, உன் கையால காப்பு கட்டி விரதம் கொண்டு மண்ணால் ஒரு வீடம் போட்டு 7வது வரன்ல. அடே விரும்பலையா, அப்பா கற்பழித்த பெண்ணடவா, காளி புலையன் உந்தன் மகளடவா, புலமகளை கொண்டு வந்து 7வது வரன்ல உன் மகா மாவுசைக்கு நெஞ்சகிரி பலி கொடுத்தா. மாயாண்டி செப்பு குடத்துல அடபடுவோம்னு சொன்னாரு. பார்த்தான் பெரும்புலைய, நம்ம மகளை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாயாண்டி சுடலைய நாம பிடிச்சு அடைக்கணும் என்று காப்பு கட்டி விரதம் கொண்டா. கட்டாய நோம்பு இருந்தா
மண்ணால் ஒரு பீடம் போட்டான் மண்ணால பீடம் போட்டு அதுல மாயாண்டி சுடலை என்றும் கல்லால சிலையடித்து கடவுள் மகனான சுடலை என்று 8 நாளா ஏத்தன கும்பத்தை இறக்காம வியாழக்கிழமை குடியளித்தான் வெள்ளிக்கிழமை சாமத்துல 7வது பரனில எருமக்கடாய கொண்டு கட்டியிருக்கான். ஐயாவுக்கு கோவம் வந்துடுது. எருமக்கடாய நெஞ்ச கீரனும் போனாமல்ல அவன் புடதியில ஒத்தார. அடே உன் மகளை எங்கடா, சீக்கிரம் மகளை கொண்டாந்து படி கூடடா. இந்த சிறப்பான வேளையிலே தலைமுறைகள் காத்த தலைக்காவுடையார் திருவாலயத்திலே ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரியம்மன் துணை கொண்டு பிராஞ்சேரி கடையடிமாட சுவாமி துணை கொண்டு தாளையத்து நகர்வால் MC தங்கவேல் செட்டியாருடைய குடும்பத்தார்கள் சார்பாக MC தங்கவேல் செட்டியார் தங்கவேலு மாடசுவாமி செட்டியாருடைய குடும்பத்தார்கள் சார்பாக தாளையத்து நகரத்துல இருந்து தம்பி தங்கசிவா நீர் வாழ்க நீர் வில்லிசை வாழ்க என்று 101 லட்சாதி லட்சமன்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டிய தாளையத்து நகரத்தை சார்ந்த தங்கவேல் மாடசுவாமி செட்டியாருடைய குடும்பங்கள் எல்லாம் எல்லா நலமும் வளமும் பெற்று தேகதடத்தோடு செய்யுந்தொழி முன்னேற்றத்தோடு வாழ்க வளர்க என்ற அத்தனை தெய்வங்களையும் வணங்கி பார்த்தான் பெரும்பளைய போட்ட மாலைய கலையல பூசிய மஞ்சனைய அழிக்கல மாவு செக்கியாளுடைய அடகதவ தட்டுகிறான். மகளே மாவு செக்கி நம்ம குலதெய்வம் ஆயாண்டிக்கு நாம் அளவாழ தோட்டத்துல ஊட்டு கொடை கொடுக்க அம்மா கொடை பார்க்க வா மகளே. ஏ அப்பா பெரும்பளையா என் கழுத்துல தாலி இல்ல வயத்துல 8 மாத கற்பமாடோ எந்த முகத்தோட என்ன ஊட்டு பார்க்க வர சொல்லுத. நான் மாட்டேன் என்று சொன்னா அப்போ உடனே பார்த்தான் இப்படியெல்லாம் கூப்பிட்டா நம்ம மகா வரமாட்டா. மாரண மையெடுத்தா மாவு செக்கியாளுடைய மேல மைய சுண்டுனா மையுடைய வேகத்துல மாட்டேன் என்று சொன்ன மகளோ வாரேன் என்று சம்மதித்தா. தகப்பா பெரும்பளையா நான் பிச்சி பூவ சூடட்டுமா இல்ல அரளி பூவ சூடட்டுமா என் மகளே மாவு செய்து அம்மா பிச்சி பூவாடைய அந்த பேயாண்டிக்கு ஆகாது அம்மா மல்லிகை பூ சூடிக்கம்மா மாயாண்டி கொடை பார்க்க வா மகளே. ஏ எந்தவப்பா விரும்புலையோ நான் மஞ்சள பூசட்டுமா இல்ல மஞ்சளைய பூசட்டுமா ஏ என் மகளே மாவு சைக்கு மஞ்ச நல்லோ வாடையது அந்த மாயாண்டிக்கு ஆகாது மஞ்சனைய பூசிக்கம்மா மாயாண்டி கொடை பார்க்க வா மகளே. மகளுக்கு முக நிறைய மஞ்சள பூசுனா வாழத்தட தண்டியில வரவழைத்தான் மாவு செக்கி வாழத்தட தண்டியில ஏத்தி மலவாழ தோட்டத்துல மாயாண்டி வாசல்ல ஏ என் தந்தால பெரும்பளையா என்னால இந்த ரத்த வாட தாங்க முடியல தலை கிருகிருன்னு சுத்துது. என் மகளே மாவு செக்கி 7வது பரனில் தனி பரனு கட்டிருக்க பரன்ல ஏறு மகளை ஏற விட்டு ஏனிய புடுங்கனா விறுவிறுன்னு பரன்ல ஏறி கருக்கு மட்ட நார்களித்தான் மாவு செக்கியாளுடைய கால்கள் 2ஐயும் கண்ணி போட்டு முடிந்தான். கையவும் கட்டி தலைமுடியை சேர்த்து பிடிச்சான் போட்ட மையானது அழிந்து விட்டது. நம்ம அப்ப நம்மள மை போட்டுலாம் மாயாண்டி வாசலுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஏ எந்த கப்பா விரும்புலையா உனக்கு பெண்ணா பிறக்கலாம் எப்ப பேருலையில் வாழலாம் உனக்கு மகளா பிறக்கலாம் இந்த மாநிலத்தில் வாழலாம். ஏ என்ன பத்த சண்டாளி நான் கருவா சனிக்கையிலே